இல்ல சார், எனக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சூரியனை பார்த்தாவே எனக்கு இப்பெல்லாம் டென்ஷன் ஆகுது. சீரியஸா, எப்படா இருட்டுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பேசாம இருட்டினதுக்கு அப்புறமே வர வேண்டியது தானே? எனக்கு இந்த வெளிச்சமா இருக்கிறதுலாம் இதா இருக்கு. லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணுங்க சார். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுலாம் இங்க இன்டர்வியூ எடுக்க முடியாது சார். நாங்க இங்க இன்டர்வியூ நடத்துறோம், புரியுதா? நாங்க இங்க இன்டர்வியூ மட்டும் தான் நடத்துறோம், புரியுதா? ரைட், நீங்க நடத்திங்க. எல்லா கட்சிக்காரனும் காசு கொடுப்பான், காசெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடணும்? நமக்கு போடணும். கரெக்ட் தானே? என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. காசை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாசத்துல நின்னாங்களே, தலைவனோட பேச்சை கேட்கறதுக்கு ஆரவாரமா பாத்தீங்களே, எப்படி டிவிகே அப்படி குதிச்சான்னானுங்களே. அவர்ல இருந்து ஆறா ஓடுதா? ஆறா ஓடுதா? இல்ல நீங்க இப்போ ஹலோ, நான் ஆறாங்கிறது வைப், புரியுதுங்களா? நீங்க சொல்றது தண்ணி. அப்படியே ஆறா ஓடுதா என்ன? காவிரில இருந்து அப்படியே கல்லணை வரைக்கும் அப்படியே ஆறா ஓடுதா? ஆறா நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சு எங்க சேனல் 8 கிட்ட சொல்லல சார். யாரு வித்தியாசமா ஏதாவது பேசியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. வித்தியாசமா பேசியிருக்காரா? வித்தியாசமா ஒன்றும் பேசல. எப்போதும் பேசுனதா பேசியிருக்கோம். எங்களுக்கு யார் எதிரி? டிஎம்கே. அதானே பேசியிருக்கோம். மணி அடிக்குது பார்த்தீங்களா? எதுக்காக அடிக்குது மணி ஏன் அடிக்குது? சார் எங்க சார் ஃபோன் அடிக்குது? ஏங்க நல்ல விஷயம் என்னது சார், இன்னைக்கு சேலம்ல வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு அதுக்கு பயந்துகிட்டு தான் இப்போ இவர் பைசா போட்டிருக்காரா சார்? புரியுதுங்களா? ஏன் இதை நேற்று போட வேண்டியதானே? ஏன் நாளைக்கு போட வேண்டியதானே? அது என்ன கரெக்டாக என் தலைவன் பேசுகிறப்ப போடணும்? அது மகளிருக்கோ இல்ல பெண்களுக்கு? மகளிர் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்காங்களா? வேறையா? அவங்க பெத்தவங்க ஆண்கள் யாருமே இல்லையா? ஒரு ஆண்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம். அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நைட்டு நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கோட்டை வாங்கி குடிச்சிட்டு படுத்தானா எப்படி இருக்கும்? இல்லைங்க, நீங்க அதாவது முன்னாடியாவது பேசிட்டு இருக்கிறப்ப நக்கல் பண்ணி கேள்வி கேட்பீங்க. இப்ப என்ன தெரியுமா? பேசாமே நக்கல் அடிக்கிறீங்க. எங்க தலைவனோட பேசுனதுக்கு கேள்வி கேளுங்கன்னா, உங்க தலைவன் என்ன மயிர பேசினா அவன் பேசுனதுக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப இல்லைங்க, ரொம்ப கடுப்பாகுதுங்க. சும்மா ஏதோ ரொம்ப அவ்வளவு டென்ஷன் பண்றீங்க. என் தலைவன் உயிரை கொடுத்து கத்தி கலரி பேசிருக்கோம். ஒரு புரிஞ்சுக்க, இதெல்லாம் திமுக காரனோட சதி. அப்ப 8000 பேர் வந்து கூடி நின்னு ஆர்ப்பரிச்சு கத்தி கூப்பாடு போட்டு சூப்பர் சொன்னானே, அப்ப அவன்லாம் முட்டாளா? சும்மா கேட்டுக்கிட்டேன் சார், ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन. அப்ப என்னை டைரக்டர் ஆகணும் சிலம்பரசன் ஜெனரல் நாலேஜ் இல்லங்கறீங்களா அவனுக்கு? தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன். 5000 ரூபாய் டிங்னு வந்துருச்சுன்னா யாரு உடனே முக ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டு விஜய் போட்டது. அந்த 5000 ரூபாய் விஜய் போட்டது. நெக்ஸ்ட் காமெடி, சாரி நெக்ஸ்ட் வேற என்ன விஷயம்? நெக்ஸ்ட் காமெடியா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. யூஸ்வலாக எப்போதுமே இது வந்து உலக ஒரு சேனல் எங்கேயுமே நடந்திருக்காது. எனக்கு வந்து நான் காலையிலேருந்து கேட்டுட்ருக்கேன், சார் யார் சார் கெஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ உங்களுக்கும் இது சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான் இருக்கார் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் பிபிடி சினிமா நேயர்களுக்கு உங்களுக்கு சொல்ல, உங்கள் பிபிடி சினிமா நேயர்களுக்கு இல்லை, நீங்கள் எப்போதுமே நான் என்ன தெரியுமா, இன்டர்வியூவே ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு இதை சர்ப்ரைஸுன்றது எனக்கு முடியல. எங்கள் சேனல் எடுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சார் எனக்கு சர்ப்ரைஸ் வேணாம் சார், யாருன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னாரு. பெரிய சர்ப்ரைஸ் தான் சார். அது என்னது? என் நெஞ்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆசை, என் நெஞ்சில் நீங்கள் குடியிருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் சேனல் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கமல்ஹாசன் படத்தில் ஒன்று வரும், நான் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் பிபிடி சினிமா நேயர்களுக்கு அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது சார். வேணாம் சார், எனக்கெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஐ ஹவ் பெட்டர் ஒர்க்குன்னுட்டு. விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இப்போ என்ன சேலம் மாநாடுல பார்த்தீங்களே? ஆமாம், புரியுதுங்களா? கொளுத்தி போட்ட பாம்பு எப்படி வெடிக்குதுன்னு. அதுதான்
பிளாஸ்ட் அப்படி இருக்குல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கேள்வி கேட்க மாட்டேன். கேள்வி கேட்க மாட்டேன், நீங்களே பேசி முடிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு கேள்விகளே இல்லை, பேசி முடிங்க. பாத்தீங்களா, கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு எங்க தலைவன் பேசியிருக்காருன்னா அப்ப எப்படி இல்ல, 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 பேசியிருக்காரு? இல்ல, 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 இல்ல. ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பேசியிருக்காருன்னா சார், எவ்வளவு சரியா பேசியிருக்காரு. தப்பான புரிதல். என்ன கேள்வி தப்பான புரியாது. என்ன சொல்லிடுறேன், என்னன்றதை சொல்லிடுறேன். எனக்கு கேள்வி கேட்கறது மாட்டேன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இப்போ வந்து அவர் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுல இல்ல இந்த 3வது ஆண்டு விழா நடத்துனீங்கல்ல, ஏதாவது டிஃப்ரெண்டா பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சார், சேலம் மாநாட்டுல இப்ப டிஃப்ரெண்டா பேசியிருக்காங்க சார் அப்படின்னு நான் கேட்கலாம். இந்த வாட்டி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அங்கிள் இல்ல, ஹாய் ஸ்டாலின் சார். சோ சாருன்னு பேசியிருக்கோம்ல, மதிக்க கத்து கொடுத்துருக்கோம்ல. வயசுக்கு கொடுக்குற மரியாதை, பதவிக்கு கொடுக்குற மரியாதை இல்ல. அதெல்லாம் பதவியெல்லாம் அவருக்கு எப்போ பறி போயிடுச்சு. நாங்க தான் இப்ப அந்த பதவியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம். அப்போ வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து, அதாவது சிஎம் அவர்கள் அந்த பதவியில சும்மா இருக்காரு, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வாழாம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆமா, தெரியுமா, நடக்க போற சம்பவத்தை முன்னாடியே நினைச்சு அதுல வாழ்ந்தாதான் அந்த சம்பவம் நமக்கு கை கொடுங்கிற ஒரு பழமொழி உண்டு. தெரியுமா தெரியாது? அதெல்லாம் நீங்க தான் மை போட்டு பாக்குறவங்களாச்சு, பார்த்துட்டோம். வாழ்ந்துருப்பீங்க. சொல்லுங்க, அடுத்து என்னன்னு சொல்லுங்க சார். சீக்கிரம் முடிங்க சார், ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து வேற ஒரு இன்டர்வியூ இருக்கு. சரி, சீக்கிரம். என்னென்னலாம் சேலம் இதுல 20 மினிட்ஸ் அவர் பேசியிருக்காரு, நீங்க இப்போ எவ்வளவு நேரம் அந்த 20 மினிட்ஸ்க்கு பேச போறீங்க? எங்க தலைவன் வந்து 20 நிமிஷம் பேசினார்னா அது 20 வருஷத்துக்கு எடுத்துக்கிற வரலாற்றோட செய்திகள். அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சும்மா ஏனோ தானோன்னு நினைக்காதீங்க. வரலாற்று குறிப்புகள். சரி, 2 குறிப்பு சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன் சார், இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த விவேகானந்தர், அப்புறம் ஹிட்லர், அப்புறம் வந்து கால் மார்க்ஸ், அம்பேத்கர், இந்த குறிப்புகள் எனக்கு வேண்டாம். சிக்காகோல விவேகானந்தர் சொற்பொழிவாட்டினார் தெரியுமா, அது கூட அவ்வளவு சரியில்லை. எங்க தலைவன் அதுக்கு மேல பேசியிருக்காப்புல. புரியுதுங்களா? ஐயோ, நல்ல வேலை விவேகானந்தர் உயிரோட இல்லை சார். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பேசி வரும்போது இல்ல, எனக்கு எப்போ எங்க சேனல் மேல ஏதாவது ஒரு கேஸ் வந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே தான் சார் நான் சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா எங்க சேனல் நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு, பயந்து போய் சுத்திட்டு இருக்கீங்க. கேஸ பத்தலாம் பயப்படக்கூடாது. ஆமா, பாமுன்னு பேசினாவே உள்ளார் தூக்கி போட்டுருவாங்க தெரியுமா. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுற வார்த்தைன்னு சொல்லி பாமுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாவே கேஸ்ல போட்டு உள்ளார போட்டுருவாங்க. ஆனா எங்க தலைவன் முதல்ல சொன்னார்ல, பாம் சொன்னார்ல, வார்த்தையை கோர்வையா பேசுங்க. பாம்ல உள்ள தூக்கி, கேஸ்ல உள்ள தூக்கி. ஃபர்ஸ்ட் முதல்ல தமிழை முதல்ல கத்துக்கிட்டு வாங்க, அப்புறம் நீங்க மற்ற லாங்குவேஜஸ் பேசலாம்னு நான் சொல்லிட்டேன் போன இன்டர்வியூலயே. சரியா? இப்போ அதுக்கும் ஏதோ உளறீங்க. அதான் சரி, விடுங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது, பேசி முடிங்க. 3% மக்கள் இப்படிதான் தமிழ் பேசுவாங்க. கத்து கொடுத்தது நாங்க, ஆனா எங்கள்கிட்ட கத்துக்கிட்டு பாடம் கேட்குறீங்களே, அதை நினைச்சா சார். என்ன சார், இந்த 3% நீங்க எதை குறிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும், பார்த்து பேசுங்க சார். இது அதைத்தான் நான் தேவையில்லாத ஒரு சொல்றேன். விஷயம். அதை நான் சொல்லணும். எங்கள்கிட்டே கத்துக்கிட்டு எங்களுக்கே பாடம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா. என்ன மாதிரியான ஒரு ஸ்லாங்கா இருந்தாலும் பேசுறதுக்கு எங்களுக்கும் தெரியும் சார். அதெல்லாம் வேணான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்டர்வியூல உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அப்ப நாங்க அன்எக்ஸ்பீரியன்ஸா? புரியல, நீங்க கேட்கறது என்ன கேட்குறீங்க? தலைவர் பேசுனதுக்கு என்ன மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தான் பேட்டிய. நீங்க அதை விட்டுவிட்டு நீங்களே பேசிக்கங்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா. எடிட்டர் கட் பண்ணிடுங்க, இதுல இருந்தே நாங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றோம். சொல்லுங்க சார். இப்போ சேலம்ல தலைவர், உங்க தலைவர் அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு சொல்லுங்க. இதுல இருந்தே இன்டர்வியூ வச்சுக்கலாம். சொல்லுங்க. அவர் பேசுனது கேட்டீங்கல்ல, எல்லா கட்சிக்காரனும் காசு கொடுப்பான், காசெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஆனா ஓட்டு யாருக்கு போடணும்? நமக்கு போடணும். கரெக்டு தானே? இன்னைக்கு காலங்காத்தால டொங்கின்னு 5000 ரூபாய் வந்து விழுவுதுங்கிறாங்க. புரியுதுங்களா? சேலத்துல எங்க தலைமை மீட்டிங் போட்டோனுமே இங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கவர்றானுங்களாம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? காசை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாசத்துல நின்னாங்கல்ல, தலைவனோட பேச்சை கேட்கறதுக்கு ஆரவாரமா பாத்தீங்களா? எப்படி அப்படி குதிச்சு ஆடினானுங்கள சார். காலம் எனக்கு வீட்டுக்கு போகணும் சார், எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா வேணுமா? குழந்தைய கூட்டிட்டு வந்து பேட்டி எடுக்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வேணும்.
சார் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரியான ஒரு சேஷ்டை எல்லாம் பண்ணாதீங்க சார். சேஷ்டையா? நார்மலா பேசுங்க. முதல் வாட்டி வந்து மந்திரம் போட்டீங்க, அதுக்கே நான் ஒரு 2 நாள் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மாயாஜாலம் ஏதோ பண்றீங்க, அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இப்ப அன்னைக்கு வந்துட்டு வந்து ஏதோ என்னமோ நீங்க இன்டர்வியூன்ற பேர்ல எனக்கு இந்த இன்டர்வியூ மாதிரியே தெரியல. இல்லைங்க, உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னை சுத்தின ஆறா இருக்குது, புரியுதுங்களா? ஆரா ஸ்பெல்லிங் சொல்லுங்க ஏன் புரியல உங்களுக்கு என்ன? அதாவது Sir, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. tell me the spelling of Ara, then we can proceed. Tell me the spelling of Ara. What do you mean by Ara? ஏபிசிடி தெரியுமா? ஏபிசிடியில் எத்தனை எழுத்து இருக்கு சொல்லுங்க. ஏபிசிடியில் எத்தனை எழுத்துங்க இருக்கு சொல்லுங்க. டச்சு புஸ்ன்னு இங்கிலீஷ். அமெரிக்காவில் பிச்சைக்காரன் கூட தான் இங்கிலீஷ் பேசுகிறான். ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்காக இங்கிலீஷ் பேசிட்டா பெரிய ஆள் நினைச்சிருவோம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நான் இப்ப இங்கிலீஷ் பேசல. அப்புறம் நீங்க தான் இப்போ என்ன சுத்தி ஆறா நான் சொல்றேன். ஒரு வார்த்தையே தெரியாம ஆறான்னு சொல்லுவானா? இங்க தமிழ்நாட்டுல யாரா இருக்கு தெரியுமா? ஆறா இருக்குது. மு.க. ஸ்டாலின் இருக்குது. சார் முதல்ல ஆராக்கு என்ன, ஆரானா என்னன்னு சொல்லுங்க சார். ஆறான்னா ஒரு நல்ல வைப், புரியுதுங்களா? அது ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு, மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்குது, ஏ.ஆர். ரஹ்மான் கிட்ட இருக்கு, இளையராஜா கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? அப்புறம் இப்படியெல்லாம் இருக்குது. விட்டா எல்லா பேரையும் நான் சொல்லணும், அதுக்கு நீங்க கேட்டுட்டு நீங்க வேற இடத்துல போய் சொல்லணுமா? இது நான் கேட்டுக்கிட்டது நான் இன்னொரு இடத்துல போய் சொல்லுவேன். அப்புறம் சரி, இல்ல இவ்வளவு பேர் சொன்னீங்க, உங்க தலைவர் இதுல இல்லையா? ஏங்க எங்க தலைவர் தாங்க, எங்களுக்கு தலைவருக்குலாம் பெரிய ஆறாங்க. அவர்ல இருந்து ஆறா ஓடுதா? ஆறா ஓடுதா? இல்ல நீங்க இப்போ ஹலோ, நான் ஆறாங்கிறது வைப், புரியுதுங்களா? நீங்க சொல்றது தண்ணி அப்படியே ஆறா ஓடுதா, ஆறா ஓடுதா. என்ன காவிரில இருந்து அப்படியே கல்லணை வரைக்கும் அப்படியே ஆறா ஓடுதா? ஆறா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் இவ்வளவுதான். ஆறான்னு நீங்க அப்ப உங்க தலைவர்னு கேட்டேன். எங்க தலைவர் பெரிய ஆறா அப்படின்னீங்க. அவர்ல இருந்து ஒரு ஆறா ஓடுதான்னு கேட்டேன். So what's wrong in that? இது எனக்கு கூட தான் உங்க இன்டர்வியூ வேணாம். என்ன பண்றது, மக்கள் கேக்குறாங்களாமே. உங்களோட நக்கல் இருக்க, மக்களுக்கு நீங்க பண்றது மக்களை ரொம்ப கேவலமா பார்த்து நக்கல் பண்றீங்க சார். ஆனா யூஸ்வலா இல்ல சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்டர்வியூ கெஸ்ட் தான் வந்து இல்ல இந்த ஆங்கர் வேணாம் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை சார், ஒரு ஆங்கர் வந்து எனக்கு இந்த கெஸ்ட் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சு எங்க சேனல் 18 கிட்ட சொல்லல சார். யாருன்னு என்ன புரியல. நீங்க பயந்துட்டீங்க. நல்லா பாருங்க மக்களே, இந்த முகம் பயப்படுற முகம்னு எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க சார். வேணாம் சார், என்ன கோத்து விடாதீங்க. அவங்களே என் மேல ஒரு கொலவெறியில தான் சார் டெய்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இது உங்க மூலமா என்னங்க ஏதோ கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு இருக்கிறது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பேட்டியை கேக்குதுன்னா பேட்டியை கேளுங்க. டெவலப் பண்ணாதீங்க. தேவையில்லாம டெவலப் பண்ணக்கூடாது. ஆமா, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இந்த சேலம் மாநாட்டுல வித்தியாசமா ஏதாவது பேசியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. வித்தியாசமா பேசியிருக்காரா? வித்தியாசமா ஒன்றும் பேசல. எப்போதும் பேசுனதா பேசியிருக்கோம். எங்களுக்கு யார் எதிரி? டிஎம்கே. அதானே பேசியிருக்கோம். ஐயோ சிரிச்சிட்டேனே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சிரிச்சிட்டேன் சார். ஐயோ சாரி சார், எடிட் பண்ணிடுங்க. நான் இனிமே எடிட்னு சொல்லணும். என்னங்க மணி அடிக்குது பார்த்தீங்களா? எதுக்காக அடிக்குது மணி? மணி ஏன் அடிக்குது? சார் எங்க சார் ஃபோன் அடிக்குது? ஏங்க நல்ல விஷயம் என்னதுங்க? மணி அடிக்குதுல, நல்ல சகுனம் சார். சார் கோவில் மணிக்கு தான் சார் சகுனம், டெலிஃபோன் மணிக்கெல்லாம் சகுனமே கிடையாது சார். யார் சார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா இதெல்லாம்? எங்கேருந்து சார் வரீங்க நீங்கெல்லாம்? அதான் பள்ளி கத்துனா தான் சகுனம். ஆமா, எலி கத்துனா சகுனம் இல்லைன்னு சொல்றது மாதிரி இருக்குது. எலி கத்துனா அடுத்த வாட்டி நீங்க பலி எடுத்துன்னு வந்துடுங்க, கவுளி எடுத்துன்னு வந்துடுங்க. அது பாட்டு கத்திட்டு இருக்கட்டும். எங்க நெக்ஸ்ட் எங்க சிஎம் வந்து யாருன்னா விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கவுளி கொட்டும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப்புக்கு யாரு டஃப்னா கவுளி கொட்டும். அடுத்த பிஎம் யாரு விஜய் அவர்கள்னா கவுளி கொட்டட்டும். எல்லாத்துக்கும் அப்படி ஒன்று கவுளி எடுத்துன்னு வந்துருங்கன்ற நான் பெஸ்ட். முடியல பேசுங்க. நெக்ஸ்ட் என்ன? இந்த மாதிரியே அரசியல் பண்ணி பண்ணி இன்னைக்கு ஆட்சியில வேடிக்கை பார்த்ததுனால அதையே சார் ஒரு இல்ல நம்ம கொஞ்சம் சீரியஸ் டிஸ்கஷனுக்கு வருவோம். சொல்லுங்க. இப்போ இந்த 5000 வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறது யாரா இருந்தாலுமே அது தேர்தலுக்காக பண்றாங்களோ இல்ல வந்து ஒரு செட்டப்பாவே இருக்கட்டுமே,
அது மகளிருக்கோ இல்ல பெண்களுக்கு இல்ல இந்த இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்கன்றது அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்து பார்க்காம அதை ஏன் சார் விமர்சனம் பண்ணணும் எண்ட் ஆஃப் த டே? அது எனக்கு புரியல. இல்ல கொஞ்சமாவது கொஞ்சம் அறிவோட இருக்க வேணாம், சிந்திக்க வேணாம், செயல்படுத்த வேணாம். என்ன மகளிர் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்காங்களா? வேற அவங்க பெத்தவங்க ஆண்கள் யாருமே இல்லையா? ஒரு ஆண்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம், அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நைட்டு நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு படுத்தானா எப்படி இருக்கும்? இல்ல குவார்டருக்கு ஒரு ஒயின் ஷாப்ல ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து ஒரு இலவசத்தை கொடுத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாம் கொடுக்குற குவார்டருக்கு காசு வாங்குறீங்க. ஆமா, ஆண்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பஸ்ல பெண்கள் தான் போகணும், ஆண்கள் எங்க போவோம்? 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதா இருக்கு. பஸ்ஸுக்கு மேல போங்க பேசாம. முன்னாடி எல்லாம் பஸ்ஸுக்கு பின்னால படி வச்சிருந்தாங்க மேல ஏறுறதுக்கு. இப்ப எங்க படி வச்சிருக்கான்? எவனுமே படி வச்சுக்க பஸ்ல வைக்கிறது இல்ல. நீங்க தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்து மேல ஏறுறதெல்லாம் அசால்ட்டா பண்றீங்களே, பஸ் மேல ஏறுறதெல்லாம் உங்களுக்கு என்ன பெரிய விஷயமாண்ணா? அதையும் ட்ரை பண்ண வேண்டியது தானே. ஒரு விஷயம் சீரியஸா சொல்றேன். சொல்லுங்க. இது வரைக்கும் பேசுனது எதுவுமே எல்லாமே சீரியஸ் தானே, இதுவும் சீரியஸ்லயே எடுத்துக்கிறேன். நாங்க அமைதியா அகிம்சா வழியில நடக்கணுங்கிறதுனால தான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கோம். அகிம்சை, புரியுதுங்களா? ஒரு காந்தியோட ஆட்சியை எங்க விஜய் அமைப்பாருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்னால தான் இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. காந்தி என்னது? இல்ல சார், நீங்க சொல்ற இதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இல்ல காந்தினா புரியல, என்ன காந்தின்னு ஒரு நக்கலா பேசுறீங்க? இல்ல சார், நீங்க சொல்றதுல இருந்து எங்க தலைவர் ஒரு காந்தினா அதை நம்பறதுக்கு இல்லாம நக்கலா பேசுறீங்க. இல்ல சார், நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அகிம்சன். சரி, உங்க நோட்ஸ்க்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க சொல்லுங்க. எதுக்கு நோட்ஸ் எடுத்தீங்க? எடுத்துட்டீங்க, கேள்வி கேளுங்க. இப்ப காந்தி, எங்க தலைவர் காந்தி, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல சார், நீங்க கம்ப்ளீட் பண்ணாதானே. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க சார். அகிம்சையும் காந்தியும் வச்சுட்டுலாம் என்னால கேள்வி கேட்க முடியாது சார். நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அகிம்சை காந்தி இந்த 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு சுகி சிவம் தெரியுமா? தெரியும் சார். இந்த 2 வார்த்தைக்கு 1.5 மணி நேரம் பேசுவார் சார். அவர் ரொம்ப அறிவாளியா இருப்பாரு சார், நான் இல்லையே. புரியுதுங்களா? புரியுது சார். உங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து புரிய வச்சு பேசணும்னா அப்ப எங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும்? எவ்வளவு பொறுமையா இருந்தா உங்களுக்கு எல்லாம் விளக்கி ஒவ்வொன்றையும், அதாவது ஆன்சரையும் கொடுத்து கொஸ்டினையும் கொடுத்து கேள்வி கேளு அப்படின்னு கேட்கறதுக்கு தெரியாம இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் பேசணுங்கிறது முடியலங்க சார். எனக்கு நீங்க கேள்வி எடுத்துட்டு வரலையா சார் இந்த வாட்டி? போன வாட்டி கேள்விகள் எனக்கு எடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கேள்வியை நான் கேட்டுட்டு போயிட்டேன் சார். எனக்கு சுயமா யோசிக்க தெரியல. சரி கேளுங்க. யோசிக்க தெரியல சார். வேணாம் ஏங்க, நீங்க கேளுங்க. நீங்க நான் கொடுத்த கேள்வியே கேளுங்க. சரி, இப்போ இந்த சேலம் மாநாட்டுல புதுசா எதுவுமே பேசல. ஆனா இந்த வாட்டி திருப்பியும் உங்க வீட்டுல முன்னாடி விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டரை சொன்னார்ல, இந்த வாட்டி என்னன்னா குட்டீஸ் நண்பாஸ் நண்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா சித்தி அப்படின்னு எல்லார்கிட்டையும் பைஃபர்கேட் பண்ணியிருக்காரு. இத்தனை மெம்பர்ஸ் உங்க வீட்டுல இருப்பாங்க, அப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. என்னங்க முழுசா உட்காந்து கேட்டீங்களே கேட்கலையா? ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி பேரோட வீடு இருக்குல்ல, எங்க தலைவர் என்ன பனையூர்ல பீச் பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்காருன்னு நினைச்சீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் எங்க தலைவர் இருக்காரு. ஒவ்வொரு வீடு எங்க தலைவரோட வீடு, அது தெரியுமா? நான் பேச்சு பேசுறீங்க. பிபி டேப்லெட் போட்டீங்களா? பிபி டேப்லெட் போட்டோமா? இல்ல சார், புரியல. இல்ல சார், ரொம்ப ரைஸா அதாங்க உங்களோட மூலப்பத்திரம், வீட்டோட மூலப்பத்திரம் இருக்கும் தெரியுமா? அதை எடுத்து பாருங்க. சொந்த வீடு இல்ல சார். அதான் சொந்த வீடு இல்லாமயே இப்படி பேசுறீங்களே. எங்க தலைவர் எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டி கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி இருக்கிற வீடு எல்லாமே முகமது ஜோசப் விஜய்ங்கிற பேர்ல தான் எல்லா வீடு இருக்குது. 8 கோடி பேரோட வீடு எங்க தலைவரோட வீடு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு சார். சொன்னார்ல. வாடகை வீட்டுல இருக்கிறப்ப இப்படி பேசுறீங்களே, சொந்த வீட்டுல இருந்தா எப்படி பேசுவீங்க? இப்ப நான் சொந்த வீட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? கொடுக்கறது மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறவனுங்க திமுக காரனுங்க. வீடு கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க, எழுதிலாம் வாங்கிட்டு போவானுங்க. எழுதி வாங்கிட்டு போய் நம்ம பேர்ல போடாம வேற ஒருத்தன் பேர்ல போது அப்ளை போட்டு அவனுங்க அந்த உயரமான கட்டத்துல அவங்களுக்கு வாடகை ஊட்டி சம்பாதிப்பாங்க. அவங்கள விட்டுருங்க சார், நமக்கு அவங்க வேண்டாம். அவங்க வேணாமா? இப்போ எங்களோட எதிரி யாரு? எங்களோட எதிரி யாருங்க சார்? 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. சார் யூஸ்வலா இல்ல சார், கத்தி பேசுறவங்களுக்கு தானே பிபி வரும். கத்தி பேசுறத பார்த்தவங்களுக்கு பிபி நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? எனக்கு வந்திருக்கு சார். போன வாட்டி எனக்கு வந்தது, இந்த வாட்டி எனக்கு வரும் போல இருக்கு சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமா,
நீங்கள்லாம் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான வாத்தியார் ஒருத்தன் இருந்தான்னா அவனையும் கொன்றுவீங்க. அந்த மாதிரி ஆட்கள். ஏன்னா எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினச்சி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சார். தெரியாதுன்னு சொல்கிறதே தெரியுங்கிறது அது தெரியுமா? சரி, எனக்கு எல்லாமே தெரியும் சார். எல்லாமே தெரியும்ல, கேளுங்க கேள்வி. சார், இப்போ அந்த உங்க வீட்ல இப்போ அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, எங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தான் நான் ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டேனுங்க. சார், எனக்கு ஆன்சர் சொன்னதுக்கு ஆன்சர் கேட்டு கேள்வி கேக்குறீங்க, என்ன புரியல? இல்ல சார், எனக்கு புரியல. எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டா இதுக்கு என்ன கேள்வி? எங்க வீடு எங்க இருக்குமான்னு தெரியுமானா ஒரு விஷயம், உங்க வீட்டோட மூலப்பத்திரத்தோட பேர் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டோட சொந்தக்காரர் இல்ல வாடகை வீடுகாரன்ட்டீங்க. உங்க வீட்டோட மூலப்பத்திரம் நீங்க வாடகை வீடு தானே இருக்கீங்க. அந்த ஓனர்ட்ட போய் கேளுங்க இந்த வீடு யாரோட வீடுன்னு. எங்க தலைவனோட வீடுன்னு சொல்லுவான். வேண்டாம் சார், எங்க ஹவுஸ் ஓனர்லாம் இதை பார்த்துட்டு இருப்பாங்க சார். வேணாம் சார், இதில் என்னை வம்புக்கு இழுத்து விட்டுறாதீங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அவர் கேட்குறாருல்ல, என்னோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அந்த கேள்வி? வை எக்ஸ் ஒய் இஜெட் சார். அப்புறம் இல்ல புரியல. ஒய்னா என்ன? ஒய்க்கு அடுத்தது என்ன? ஒய்க்கு அடுத்தது என்னங்க சார்? நான் ஒய்ன்னு கேட்கறது ஏன்னு கேட்டேன் சார். XYZ ஆல்பபெட் கேட்கல சார். அதை ஏன்னு வாய் திறந்து கேட்க வேண்டியதானே. ஏன்னு கேட்காம ஒய்ன்னா புரியல. என்னங்க ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்காரனுக்கு நீங்க பிறந்துட்டு வந்துட்டீங்களா இல்ல அமெரிக்காரன? புரியல, எனக்கு புரியல. ஏன் இப்படி? இல்ல, நான் ஒய்ன்னு கேட்டதுக்கு இல்ல, நம்ம எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம், தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல, நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, ஆங்கிலம் ஹிந்தி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாங்க தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் ஏன் அப்படின்னு கேளுங்க. சரி, சாரி சார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, அவர் வந்து எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாருல, ஏன்? ஏற்கனவே ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டோம், புரியுதுங்களா? ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லாட்டினா ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? எவனாவது வந்தாங்க வீட்டுக்கு? வரல. ஏன் வரல? வீடு தெரியல. அப்போ தெரிஞ்சுக்கணும்ல. தெரியும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சார்? சொல்லணும்ல. சொல்லணும். அதைத்தான் எங்கள் தலைவன் சொல்லியிருக்காரு. வீடு எங்கே இருக்கு? என்ன தலையில் பேனா? இல்லை சார். அப்புறம் எதுக்கு இங்கே சொல்லுங்க? டாண்ட்ரஃப். ஓ, பேனோட குஞ்சு. ஓ, அதான். எங்க பேட்டி எடுக்கிறப்ப டீசெண்டாக உட்காந்து தலையெல்லாம் சொரியாம, ஆமாம் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு ஷாம்பு விற்பாங்க சார். எனக்கு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டாம். இப்போ எனக்கு கேள்வி என்ன கேட்கறது மறந்து போயிட்டேன், அதனால தலையை சொரிஞ்சேன், விட்டுருங்க. ஓ, சிந்திச்சேன். அதை சொல்லுங்க. அப்புறம் தலையை சொரிஞ்சது மாதிரி இருக்குல்ல, சிந்திக்கிறதுக்கும் சொரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி பண்ண சிந்திச்சேன். அப்படி சொல்லுங்க, சிந்திச்சேன்னு சொல்லுங்க. ஆமா, எதுக்குங்க இப்ப காத்து விடுறீங்க? இல்லை சார், இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு கேள்வியே இல்லை சார். ஏன்னா அதை நான் சொல்லிட்டேன். நீங்க அதாவது முன்னாடியாவது பேசிட்டு இருக்கிறப்ப நக்கல் பண்ணி கேள்வி கேட்பீங்க. இப்போ என்ன தெரியுமா, பேசாமே நக்கல் அடிக்கிறீங்க, காத்து விடுறீங்க. எங்க தலைவனோட பேசுனதுக்கு கேள்வி கேளுங்கன்னா உங்க தலைவன் என்ன மயிர பேசினா அவன் பேசுனதுக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப இல்லைங்க, ரொம்ப கடுப்பாகுதுங்க. சும்மா ஏதோ ரொம்ப அவ்வளவு டென்ஷன் பண்றீங்க. என் தலைவன் உயிரை கொடுத்து கத்தி கலரி பேசிருக்கான். ஒரு புரிஞ்சுக்க, இதெல்லாம் திமுக காரனோட சதி சார். நான் தலையை தான் சார் சுரிஞ்சேன். அதுக்கு இவ்வளோ பெரிய வந்து வேணாம் சார், இவ்வளோ இது வேணாம், ஷோல்டர் இறக்குங்களேன். நான் இவ்வளோலாம் இல்ல புரியல. அதாவது என் தலைவன் பேசுற அப்படின்னா ஒரு சரித்திர பேச்சாளரா இருந்து பேசி முடிச்சிட்டு வந்திருக்காப்ல. ஆமா சார், ஒரு நிமிஷம் சார். நானும் ரொம்ப பொறுமையா தான் போறேன். உங்க தலைவர் பேசினாரு நீங்க, நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் சார், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை சார். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தவிர, அப்போ ஸ்டாலின் அங்கிள், இப்போ ஸ்டாலின் சார், இது தவிர வேற எந்த கேள்வியுமே எனக்கு கேட்கறதுக்கே இல்லை சார். நீங்க தான் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உண்மையாவே எங்க சேனல் கிட்ட சொல்லிட்டேன் சார் ஆல்ரெடி. சார், என்னால முடியல சார் அவரை இன்டர்வியூ. அப்ப 8000 பேர் வந்து கூடி நின்னு ஆர்ப்பரிச்சு கத்தி கூப்பாடு போட்டு சூப்பர்
பதில் சொன்னானே, அப்ப அவன்லாம் முட்டாளா? 8000 பேரா சார்? அவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்களா? அப்ப நீங்க லட்சக்கணக்குல ஹலோ, அனுமதி கொடுத்தது, அனுமதி கேட்டதே 5000 பேத்துக்கு தான். புரியுதுங்களா? 3000 பேர் எக்ஸ்ட்ரா வந்ததே பெரிய விஷயம். எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்றாங்களா? ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்னாங்களா? அதாவது ஆட்டு கெடா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டி பட்டியா அடைச்சு நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி பட்டியா அடைச்சு அதுக்குள்ளார மக்களை நிப்பாட்டி வச்சோம். அந்த பட்டியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 8000 பேர் நிப்பாங்க. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நீங்க டைரக்டர் தானே? சரி, ஓகே. ஏன் இல்ல சும்மா கேட்டுக்கிட்டேன் சார், ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். அப்ப என்னை டைரக்டர் ஆகணும் சிலம்பரசன் ஜெனரல் நாலேஜ் இல்லைங்கிறீங்களா அவனுக்கு? இல்ல புரியல, நீங்க கேக்குறது. நீங்க டைரக்டர் தானே, இல்ல ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னை டைரக்டர் ஆகுறவனுக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்கா இல்லையா? புரியல. அதாவது கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு சார், நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாத்தியா. நீங்களா உண்மையாவே வேற லெவல் சார். அதனால தான் சார் நான் அமைதியா போறேன். என்ன நான் பதில் சொல்லிட்டேன்? பதில் சொல்லலையே, சொல்லுங்க. கேள்வியே கேட்கலையேங்க. கேள்வியை கேட்டாதான் பதில் சொல்லுவேன். சரி, அதான் கேட்டேனே. இப்போ விஜய் வீடு எங்க இருக்குன்னு அவர் கேக்குறாரு. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் வீடு எங்க இருக்கு? ஏங்க மறுபடியும் சொல்லிட்டு, ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை வீடு அவர் வீடு தாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாலிகிராமத்துல 2 கல்யாண மண்டபமும் அங்க சுத்தி இருக்கிற ஒரு 10 வீடு தான் அவர் வீடுன்னு. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்கள் வசிக்கிற வீடு எல்லாமே அவர் வீடு தான். சொன்னாரா இல்லையா என் வீடுன்னு? எங்க ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம பாத்துக்கிறேன். ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம பாத்துக்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க 8 கோடி இருக்கிற வீடும் அவர்து தான் அப்படின்னு. எங்க ஹவுஸ் ஓனர் விஜய் அவரோட ஃபேன் இல்லைன்னு நான் எனக்கு தெரியும் சார், அதனால சொல்றேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் எல்லாருக்கும் இடத்தையா எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால தான் அவ்வளோ இடம் வாங்கி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால நாங்களும் அவரோட வழியில பின்பற்றுறதுனால எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டோம், வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? சரி சார். அந்த வீட்டில் தான் இப்போ நீங்களாம் இருக்கிறது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே சார். உண்மை தெரிஞ்சுக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, எங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு எங்களுக்கு அகைன்ஸ்டாக கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அது எவ்வளவு கொடூரமான இருக்கு தெரியுமா சார்? ஒரு விஷயம் சார், இன்னைக்கு 5000 ரூபா பணம் போட்டாங்கன்னா அது யாரோட பணம்? எங்களோட பணம். யார் பணத்தை போட்டாங்க? உங்களோட பணமா சார்? ஆமா. எங்க தலைவன் எத்தனை வருஷமா இந்த கவர்மெண்ட் கட்டின வரி, அந்த வரி காசு தான் இன்னைக்கு நீங்க 5000 ரூபாய் மக்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க. உங்க பணக்காரன் கட்டுற ஒவ்வொரு வரிக்கும் தான் நீங்க இன்னைக்கு ஏழைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு தெரியுமா? ஒரு ஏழை சாப்பிட்றான்னா ஒரு பணக்காரன் வரி கட்டுறான்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அது கொஞ்சம் டீசெண்டா சொல்லுங்க. அது நீங்க சொல்லி இங்க யாரும் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கவுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். நீங்க வந்து நாங்க வரி கட்டுறதால தான் நாங்க இல்ல விஜய் மல்லையா கஷ்டப்படுறாரா? மொத்தமா ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்து அவன் ஊரை விட்டு அடிச்சுட்டு ஓடிடுறான். அவனை போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது கிடையாது. இங்க ஏன்டா வரி கட்டலன்னு கேக்குறீங்க. கட்டின வரிக்கு என்னாச்சு? அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ வரி கட்டினதுனால தான் இப்போ எங்களுக்குலாம் இந்த 5000 ரூபாய் வந்திருக்குன்னு. அப்புறம் வேற எவன் வீட்டு காசு? எல்லாம் எங்க தலைவன் கொடுத்த காசு. 5000 ரூபாய் டிங்குன்னு வந்துருச்சுன்னா யாரு கொடுத்து? உடனே முக ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டார். விஜய் போட்டது. அந்த 5000 ரூபாய் விஜய் போட்டது. இவர் சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்றத டிஸ்க்ளைமர்ல மறக்காம திருப்பியும் அது போட்டுருங்க. இந்த வார்த்தைக்கு போதும் போட்டுருங்க. சொல்லுங்க சார். இல்லை 5000 நாங்கள் பார்த்த உடனே எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணோம்? விஜய் அவர்கள் போட்டாருன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் அவர் வரி கட்டினதுனால தான் எங்களுக்கு இந்த பைசா வந்தது இல்லையா? அதானுங்க உண்மை. இல்லை புரியல நீங்க. இல்லை எனக்கு புரியல சார். இப்போ இந்த உலகத்தில் யாருமே வரி கட்டல, விஜய் அவர்கள் தான் வரி கட்டியிருக்காரு. அவர் வரி கட்டினதுல தான் எங்களுக்கு இந்த பைசா வந்திருக்கு. ஸோ தட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஏங்க அதானுங்க உண்மை. நாங்க இது வரைக்கும் வரி கட்டியிருக்கோம்ல, அதுக்கு என்ன அந்த காசெல்லாம் என்னடா பண்ணீங்க நாங்க கணக்கு கேட்டதுக்கு தான் எல்லாருக்கும் டொங்குன்னு காசு அனுப்பிச்சிட்டாங்க. கேட்டா உங்க காசை நாங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க. சார் இன்னைக்கு சேலம்ல வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போ இவர் பைசா போட்டிருக்காரா சார்? அந்த 5000 சிஎம் அவர்கள். புரியுதுங்களா? ஏன் இதை நேற்று போட வேண்டியதானே?
ஏன் நாளைக்கு போட வேண்டியதானே? அது என்ன கரெக்டாக என் தலைவன் பேசுகிறப்ப போடணும்? ஆ புரியுதுங்களா? புரியுது. ஏன் சாயந்தரம் போடலாமே? புரியல சார், அதான் கேட்குறேன். என் தலைவன் வரி கட்டுறதுக்கு கணக்கு கேட்பாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கணக்கு காட்டியிருக்காங்க. இப்போ இந்த வரியெல்லாம் கொடுத்து சரி செஞ்சு கணக்கு கட்டியாச்சு. ஸோ இப்போ அவர் வரி கட்டுறதுல வச்சு இப்போ இந்த மாதிரி காமிச்சிட்டீங்க, இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் காமிச்சிடுவாங்க. ஆமாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் கணக்கு கேட்டால் இதான் கொடுப்பாங்க. ஓகே. ஆமாம். நெக்ஸ்ட் காமெடி, சாரி நெக்ஸ்ட் வேற என்ன விஷயம்? நெக்ஸ்ட் காமெடியா? இல்லை, நெக்ஸ்ட் வேற என்ன சொல்ல போறீங்க? ஃப்ளோவில் வந்துடுச்சு சார். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க? நெக்ஸ்ட் வேற என்ன? நீங்கள் கேள்வியை கேளுங்க, என்ன கேட்கணும் கேளுங்க. சார் எனக்கு இதுக்கு மேலே வேற கேள்வி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் புரியல. என்ன கேள்விக்கு என்ன கேட்கலான்னு பிளான்ல இருக்கீங்க? இல்லை சார், இப்போ சரி இதெல்லாம் இப்போ இந்த எண்டுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 41 பேர் கரூர்ல இறந்தாங்கல்ல, அதுக்கே இன்னும் வந்து ஒரு விடிவு காலம் எதுவுமே தெரியல. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் சூரஜ்ன்ற ஒருத்தவர் மகாராஷ்டிராலேருந்து வந்து அவர் ஒரு தொழிலாளி இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு சேலத்துல. அவர் இந்த கூட்டத்துல வந்து மயங்கி இறந்திருக்காரே சார். தெரியுதா இது எவ்வளோ பெரிய சதின்னு? ஒரு QR கோடு கொடுத்து யார் வரணுமோ, ஒரு தமிழ்நாட்டோட பிரஜை, ஒரு ஓட்டுரிமை இருக்கிறவனுக்கு தான் நாங்கள் QR கொடுக்குறோம். அந்த QR கோடு இருக்கிறவன் தான் உள்ளார வருவான். அப்படி ஒருத்தன் இல்லாதவன் கூட்டத்தில் வந்து செத்துருக்கான்னா அவன் எங்க ஆளா? அதுவும் ஒரு பர்டிகுலராக வடநாட்டுக்காரன், ஒரு இந்திக்காரன். புரியுதுங்களா? நாங்கள் இந்திக்காரனை வாடா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா நாங்கள் மோடிக்கிட்ட போயிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? சிபிஐ எல்லாம் பிளான் பண்ணி உள்ளார அமைச்சிருக்காங்க. எங்களை எப்படியாவது, புரியுதுங்களா, எப்படியாவது தப்பானவனு ஆக்கணும்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் அப்படியே ஒவ்வொரு உயிரா. இவங்களாம் மற்ற கட்சிக்காரங்களாம் மனிதர்களை எறும்புக்கு கூட்டமாக பார்க்குறாங்க. நம்ம நடந்து போகிறப்ப எறும்பு மீச்சிட்டோம்னா அப்படின்னு தள்ளி விட்டு போகிறது மாதிரி. நான்லாம் பண்ணதில்லை சார். அடுப்பாமறையில் கரப்பாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன் சார். அப்போ அது ஒரு கொலை தானே? ஒரு கொலையை பண்ணிட்டு என்கிட்ட உட்காந்து தைரியமா வந்து அடிச்சிருக்கேன். நீங்க ஒரு கொலைகாரி. நானா சார்? அப்புறம் கரப்பாம்பூச்சியை கொன்னாலும் கொலைகாரி தானே? கரப்பாம்பூச்சியோட ஃபேமிலி போய் என் பேர்ல கேஸ் கொடுக்கட்டும் சார், நான் பேசிக்கிறேன். கரப்பாம்பூச்சி போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா? கரப்பாம்பூச்சிக்காக நான் வக்காலத்து வாங்கி உங்களை உள்ளார தள்ளுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே சாதாரண நினைக்காதீங்க, செத்தது கரப்பாம்பூச்சி தான். ஐயோ, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் சாதாரணமா வேற நினைப்பேனா? சொல்லுங்க. என்ன பண்றது உங்களோட பிளான் தெரியுதுங்களா? இந்திக்காரனை உள்ளார விட்டு எதுக்குங்க ஆம்புலன்ஸ் வரணும்? நாங்க ஆம்புலன்ஸ் கேட்டோமா? எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணுங்கிற? இல்ல எனக்கு புரியல சார். ஒருத்தவங்க மயங்கி விழறாங்க, அங்க ஒரு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா அப்போ உங்க என்ன சார் வரும்? தண்ணி கொடுக்கணும்ல. தண்ணி கொடுத்தோம்ல, குடுக்கிற தண்ணியும் குடிக்காம இருந்திருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்க அன்கான்சியஸ்ல இருக்கும்போது எப்படி சார் தண்ணி கொடுக்கறது? நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்களா? புரியுதுங்களா? எனக்கு புரியல. டாக்டர் படிச்சவன் எல்லாம் அறிவு இல்லாம ஆயிட்டான். சீரியஸா சித்த வைத்திய முறையில எவ்வளவு நீட்டா எவ்வளவு ஆபரேஷன் நடந்திருக்கு அந்த காலத்துல இருந்து. சார் 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 ஒரு இப்ப நிமிஷம் என்ன பண்றானுங்க சார், ஒரு நிமிஷம் சார். இந்த அரசியல்வாதிகளா டாக்டர்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களே, இவங்க ஏதாவது MBBS படிச்சாங்களா இல்ல ஊசி போட்டாங்களா? யாருக்காவது சார் ஒரு நிமிஷம் சார். இவங்க யாருக்காவது ஊசி போட்டாங்களா சொல்லுங்க. இல்ல சார், எதுக்காக அவங்களுக்கு டாக்டர் கொடுக்கணும்? இல்ல சார், யாருக்குமே இங்க எல்லா டாக்டர்ஸும் வேஸ்ட் சார். இப்ப நீட்டுக்கு படிக்கணுமா வேணாமா சார்? நீட்டு வேணாம்னு தானே சொல்றோம். நீட்டு வேணாம் தானே சொல்றோம். எல்லாருமே அதானே சொல்றோம். கரெக்ட். இப்போ மயங்கி விழுந்துட்டாங்க, அங்க சித்தா முறைப்படி அங்க வந்து உங்களுக்கு சிகிச்சை ஆரம்பிச்சிருக்கணுமா? சரி ஏங்க வண்டியில எடுத்துக்கிட்டு போனதுனாலங்க அந்த பையன் செத்து போயிட்டாரு. வண்டியில எடுத்துக்கிட்டு போயிருக்க கூடாது, அங்கேயே வச்சு சிகிச்சை உடனே கொடுத்துருக்கணுங்க. அங்க ஒரு விஷயங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நாங்க இருந்தோம்னா கூட்டம் எங்க நடக்குதோ, நாங்க இருந்தோம்னா, நாங்க ஆட்சியில் இருந்தோம்னா கூட்டம் எங்க நடக்குதோ அது பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்துருவோம். அடிப்பட்ட இடத்துல இருந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுங்கிறது தப்பு. அடிப்பட்ட இடத்துலயே ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுட்டீங்கிறதா சரி. இது தெரியுமா தெரியாதா? நெக்ஸ்ட் டைம் ஒன்று பண்ணுங்களேன், ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மாநாடு நடத்திடுங்களேன். அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி ஓமந்தூர் தான் இருக்கு. ஓமந்தூர் ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களா? அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி தான். எனக்கு புரியல. நான் சும்மா கலாய்ச்சேன் சார். கலாய்ச்சீங்களா? ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாநாடு நடத்துனா அதுக்கு நீங்க பேசுவீங்களா?
கலைஞர் வந்து மாநாடு நடத்துறதுக்கு தான் அந்த ஓமந்தூரார் பில்டிங்கை கட்டினது. ஆமாம், ஜெயலலிதா அம்மா வந்து அதை ஆஸ்பத்திரியாக மாற்றிட்டாங்க. ஆமாம், புரியுதுங்களா? நாங்கள் வந்தால் அங்கே அப்படி மாநாடு போடுவோம். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே அங்கேயே வைத்தியம் பார்த்து அங்கேயே சரி பண்ணி அங்கேயே அமைச்சிட போகிறோம். இதுல என்ன ஏங்க புரியல? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? அப்புறம் எதுக்கு சிரிக்கிறீங்க சம்பந்தம் இல்லாம? ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நோய், ஒரு ஒரு உடம்பு சரியில்லாம ஒருத்தர் செத்துருக்கா அப்படின்னு ஒரு சோகமான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறப்ப அந்த கரப்பாம்பூச்சியை சாகடிச்சது மாதிரியே இல்ல, அப்படியே ரிலாக்ஸா சொல்லுங்க. புரியல? இல்லைங்க, ஒரு விஷயம், ஒரு செத்து போனதுக்கு ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அப்படி இருக்கணும்ல. நீங்க இப்படி இருக்கீங்க. முடிஞ்சுதா சார் பர்ஃபார்மன்ஸா? ஹலோ, புரியல? சிரிக்கிறீங்க அப்படின்னு அழுவணும். அழுவுற இடத்துல சிரிக்கிறீங்க. நான் சிரிக்கல சார், எனக்கு அது அவசியமும் இல்லை. அவர் இறந்து போனது இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்கள் என்னை கரப்பாம்பூச்சியோட கொலை பண்ண கொலைகாரின்ற லெவலுக்கு என்னை பேசி முடிச்சிட்டீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல, அதனால அமைதியாக இருக்கேன், அவ்வளோதான். சொல்லுங்க. ஒரு விஷயங்க, அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. பிறக்கிற நாளும் சாகிற நாளும் தெரிஞ்சிட்டா வாழ்க்கை நரகம்ங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரணங்கிறது நம்ம கையில் கிடையாது. இன்னைக்கு ரஜினி அவர்களோட டைலாக், அப்பப்போ அவருக்கு சில டைலாக்லாம் சொல்லிடுவார். அதனால தான் அவரை சுற்றி நல்ல ஆறா இருக்குன்னு சொன்னேன். புரியுதுங்களா? என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம். இல்லை ஆறான்லாம் சொன்னீங்கல்ல, அதுக்காக கேட்டேன். அதான் உங்களோட சிந்தனையை, அதாவது நான் ரஜினியோட ஆறாவை பற்றி பேசிகிட்டு இருந்தா அவர் அடிக்கிற பர்ஃப்யூமை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பெண் புத்தி பின் புத்திங்கிறது இதுலேருந்தே தெரியுதா? இது தேவையில்லாத ஆணி. இது பெண்கள் பற்றி பேசுறது நான் மட்டும் தானே பேசுனேன். என்ன ஆல்ரெடி கொலைகாரின்னு பட்டம் கட்டிட்டீங்கல்ல. பெண் புத்தி பின் புத்தினா பின் எடுத்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறீங்க, அந்த மாதிரி இருக்குது. வார்த்தைகள் ஒண்ணு அப்படியே குண்டூசியில வச்சு நெஞ்சில குத்துறீங்க. பெண் புத்தி பின் புத்தினா இதான் மீனிங்கா? ஆமா, அப்புறம் வேற என்ன? தெரியாது, அதான் கேட்டேன். பெண் புத்தி பின் புத்தின்னா பின் எடுத்துக்கிட்டு குத்துவாங்க. ஆமா, அதான். சரி சார். சார் வேற எதுவும் இல்லை சார் கேள்வி? உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார் சொல்றதுக்கு? நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன் சார். இப்போ நம்ம வந்து இல்லை, இன்னும் அவர் அந்த சேலத்தில் என்ன பேசினார்ன்றதை பேசவே இல்லை. ஏன்னா பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஏன்னா அதே இதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதையும் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதையும் யாருமே இங்கே ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார்? இதுக்கு ஏதாவது சொல்வீங்களே, சொல்லுங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பண்ணதை பண்ணுன்னு சொல்றாருல தலைவரே, எவன் பண்ணா? இல்ல புரியல, எவன் பண்ணாங்க? ஹலோ, ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்லாட்டா இப்படி ஆட்டுங்க. இப்படிங்கிறீங்க அப்புறம் இப்படிங்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு ஆட்டுங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சார். ஃபாலோ பண்ணாங்களா? சரி பண்ணாங்க. எவங்க ஃபாலோ பண்ணா? சரி பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச படம் பாத்தீங்களா? 1900 படம் பாத்தீங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடி இருப்பாங்களே, அதை எவனாவது ஃபாலோ பண்ணானா? எவனாவது ஃபாலோ பண்ணாங்கங்கிற அது மாதிரி எவனாவது ஃபாலோ பண்றானா? அவர் அதுதான் மெயின் பண்ணாரா சார்? அப்புறம் எங்க தலைவர் எதை மெயின் பண்ணி சொல்லியிருக்காரு? நாளைக்கு காதலர் தினம்ல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும், அதுக்காக தான் சார். பக்கத்து வீட்டெல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்க சார். எதுக்கு சார் இப்போ அந்த ஏடிஎம்கே அவங்க கட்சியெல்லாம் வம்புக்கு இழுத்து பேசிட்டு இருக்கீங்க? வம்புக்கு இழுக்கிறமா? ஹலோ ஏங்க, சினிமாவில் ஜோடியா நடிச்சவங்களை ஞாபகப்படுத்தி ஒரு காதலர் தினத்துக்கு ஒரு பொக்கே கொடுக்கறது இல்லையா? ஒரு சிங்கிள் ரோஸ் வாங்குறதுக்கு முடியாத அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் நாசமாய் போய் கிடக்குறாங்க. ஒரு சிங்கிள் ரோஸ் எவ்வளவு தெரியுமா? தெரியாது சார். 301 ரூபாய் 76 பைசா ஒரு சிங்கிள் ரோஸா? ஆமா, அவ்வளவுக்கு விற்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? டெய்லி யாருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க, பொண்டாட்டி கூட வாழ்றவனுக்கு தாங்க ஒரு பொண்டாட்டி. பொண்டாட்டியை பிரிஞ்சு போனதுக்கு எல்லாமே பொண்டாட்டி தான்.
இது எல்லா புருஷங்களும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? புருஷங்களே பார்த்துக்கிட்டோம். நான் எதுக்கு சொல்றது? கேள்வி கேட்குறாங்க கேள்வி. இல்லை சார், எனக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இல்லை சார், இப்போ இந்த எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் இங்கே யாரும் அவருக்கு சொன்னதை இவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அதைத்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணானுங்களா? இல்லை, பண்ணலை சார். பண்ண வைக்க முடியாத அளவுக்கு அந்த ரோஸே ரேட் ஏற்றி வச்சுட்டாங்களேங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு எங்க காதலர் தினத்துக்கு காதலியோட போய் கொண்டாடி கூத்தாடி நல்லா என்ஜாய் பண்ணுமா வேணாமா? பண்ணணும் சார். ஆ? ரொம்ப அத்தியாவசியமாக தான் இப்போ நாட்டுக்கு. உண்டா இல்லையா? ஐயோ, ரொம்ப தேவை. அந்த தேவையை இவனுங்க என்ன பண்றானுங்க? நிராகரிக்கிறானுங்க. 5000 ரூபா கொடுத்தது பொம்பளையும் கொடுத்துருக்கானுங்க. ஆம்பளையும் கொடுத்தா நாளைக்கு காதல் அப்படியே குடியும் கூத்துமா எப்படி பண்ணுவாங்க? என்ஜாய் பண்ண மாட்டானுங்க. அவ்வளவு டென்ஷன் ஆகுது, அவ்வளவு டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலாம் ஏங்க ப்ளீஸுங்க, நீங்கள் முழுக்க முழுக்க புரியுதுங்களா? ஆமாம், அப்படியே திமுக குடும்பத்திலேருந்து வந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறது மாதிரியே நிற்கிது. எனக்கு இந்த திமுகங்கிறத சூரியனை பார்த்தாவே எனக்கு இப்போல்லாம் டென்ஷன் ஆகுது. சீரியஸா, எப்படா இருட்டுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பேசாமல் இருட்டினதுக்கு அப்புறமே வர வேண்டியது தானே, எதுக்கு பகலில் வரீங்க? எனக்கு இந்த வெளிச்சமாக இருக்கிறதுலாம் இதாக இருக்குது. லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி சார் இன்டர்வியூ எடுக்கிறது? எடுக்கலாம், வெளிச்சமா இருக்கிறதே அந்த சூரிய ஒளி. அதை பத்தி பேசினாவே டென்ஷன் ஆகுது. விடுங்க, விட்டுருங்க. லைட் ஆஃப் பண்ணா பேசுவோம், இல்லாட்டினா நான் பேச வேணாம். விடுங்க சார், நீங்க பேசவே வேணாம். பேச வேணாங்க, விடுங்க. லைட் ஆஃப் பண்ணா பேசலாம், இல்லாட்டினா லைட்டோட இருந்தா பேச முடியாது. சார், என்ன சார் இவரு இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஆரம்பிக்கிறாரு? வேணாங்கிறேன், விடுங்க. நான் பேசுனா லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் பேசணும்னா லைட் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு மட்டும் லைட் போட்டுட்டு உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிடலாமா சார் பேசாம? அது நல்லது. ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. சார், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுலாம் இங்கே இன்டர்வியூ எடுக்க முடியாது சார். நாங்கள் இங்கே இன்டர்வியூ நடத்துகிறோம், புரியுதா? நாங்கள் இங்கே இன்டர்வியூ மட்டும்தான் நடத்துகிறோம், புரியுதா? ரைட், நீங்கள் நடத்திக்கிங்க சார். வாங்க சார், லைட் எல்லாம் ஆஃப் பண்ண முடியாது சார். இன்டர்வியூ கண்டினியூ பண்ணல, அட்லீஸ்ட் ஃபினிஷிங்காவது கொடுத்துட்டு போங்க சார். லைட் ஆஃப் பண்ணா சொன்ன உடனே செஞ்சிருக்குமா வேலைம்மா? ஆமாம், சொன்ன செய்யணுங்க. அப்படி இருக்கிற இடத்துல தான் நமக்கு மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு மதிப்பு இல்லாத இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன? வேணாம் சார். ஒரு கொலகாரியோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க, போங்க.